வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மிக்சர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் மிக்சர். இந்த மிக்சருக்கு நீங்கள் பொரிக்க தேவையில்லை, மாவு பிசைய தேவையில்லை, எந்த வேலையுமே செய்ய வேணாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 4-5 பொருளை பொரித்து போட்டுட்டா நமக்கு மிக்சர் ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் மிக்சர் செய்கிறதுக்கு இப்போ 2 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒவ்வொரு பொருளாக பொரித்து எடுத்துக்கலாம். மிக்சருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜர்னியை இதில் வச்சிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இதில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை இதை போட்டுக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு தொடவிட்டோம்னா இது அப்படியே பொரிஞ்சிக்கும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு பொரிஞ்சால் போதும். இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப்பு வேர்க்கடலை. இதை நான் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நல்லா சிவந்துருச்சு. இந்த அளவு சிவந்தால் போதும். இப்போ இதில் முந்திரி பருப்பு. முந்திரி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1-2 உடச்சிட்டு போட்டிருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அவல் போட்டவுடனே பொரித்து வந்துடும். நல்லா பொரிஞ்சு இருந்துச்சு பாருங்கள். இதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு அந்த அவலோட நிறம் மாறிடும், ஒயிட் நிறம். அதனால் இதோடு எடுத்து அப்படியே நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தடவை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது செகண்ட் டைமு. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதே டிஷ்யூக்கு இதையும் மாற்றிக்கலாம். இப்போ அந்த கடாயிலே கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம பொரிக்க வேண்டிய எல்லா பொருளையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட வேண்டியதுதான். இப்போ பொரிச்ச அவல் இருக்குங்க, இது கூட பொரிச்ச பொட்டுக்கடலை, பொரிச்ச வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலரியாச்சுங்க, சூப்பராக இருக்குது கலரு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்கணும். பொரித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை. இது முதல்ல சேர்த்தோம்னா கலரும்போது கருவேப்பிலையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ இதை சேர்த்து ஒரு முறை கலரி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அவல் மிக்சர் ரெடி. அவல் மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.